அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை வித் மயோனஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன், சில்லி ஃப்ளாக்ஸ், பெப்பர், கார்ன்ஃப்ளவர், பொட்டேட்டோ ஸ்டார்ச், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஆயிலு, ஒரு முட்டை. இப்போ ஒரு முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். 2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா காரம் கூட போட்டுக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, பொட்டேட்டோ ஸ்டார்ச் 1 ஸ்பூனு போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு எண்ணெய் காஞ்சதும் இந்த சிக்கன் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா காரம் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ப்ராசஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை ஆகணும். இந்த சிக்கன் ஃப்ரையை மயோனஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம், சாஸ் கூடவும் வைக்கலாம். ஆனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது மயோனஸு பண்ணுற வீடியோவை லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். எடுத்து முடித்ததும் செகண்ட் பேட்சை போட்டுடலாம். போட்டு இதே மாதிரியே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மயோனஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 முட்டை, 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சுகரு, வினிகரு, அப்புறம் 300 ml ஆயில், பூண்டு, கொஞ்சம் சுகரு, தேவையான அளவு உப்பு, 4 ட்ராப்பு 5 ட்ராப்பு வினிகரு. இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் மிக்சியில் பண்ணலை, ஹேண்ட் பீட்டர் வச்சு பண்ண போகிறேன். மிக்சியில் பண்ணாக்கா கரெக்டான ப்ராசஸ் வராது. நம்ம ஹேண்ட் பீட்டரில் பண்ணால் ரொம்ப ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டான ப்ராசஸ் ஹேண்ட் பீட்டரில் பண்ணுறது தான். 300 கிராம் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். பிளெண்டர் மெதுவாக கொஞ்சமாக விட்டு பிடிக்கணும். கொஞ்சம் எண்ணெயும் விடணும். முழு எண்ணெயும் விட்டுறக்கூடாது. நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா 400 ml எடுத்துக்கோங்க. நான் 300 mlயே எனக்கு தேவையான அளவு கெட்டித்தன்மை கிடச்சிருச்சு. அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், மயோனஸ் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மிக்சியில் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்தில் நமக்கு மயோனஸ் கிடச்சிருச்சு. என்ன உறவுகளே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.